அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து ஃபார்வர்ட் செய்யுங்க. பார்ட் பி எஜுகேஷனல் மெத்தடாலஜிலேருந்து நமக்கு 30 வினாக்கள் கேட்பாங்க. அந்த 30 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் வந்து ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள்லேருந்து உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏன் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தேர்வை பற்றிய ஒரு புரிதல், இந்த வினாவை பற்றிய ஒரு புரிதல் வந்து நமக்கு நிச்சயமாக ஏற்படும். அதன் மூலமாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடே வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரிலாம் நம்ம கொஷின் வந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம அந்த ஆங்கிள்லேயும் நம்ம யோசித்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ளார வரும். அதனால தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக அவசியமாக எல்லாருமே பார்க்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா 2017 அதன் பிறகு உள்ளது தான் மாட்ரேட்டாக நமக்கு வந்து எல்லா கொஷினுமே டைரக்ட் கொஷினே எதுவுமே வராமல் ஏதோ ரொம்ப ரேர் தான் டைரக்ட் கொஷின் வருது. எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். ஹையர் ஆர்டர் திங்கிங்லேருந்து தான் நிறைய வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை சார்ந்தும் அதற்கேற்றப்போ நம்ம வந்து தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதே போன்று இப்போ நிறைய பேர் கேட்குறது ஸ்டடி புக்ஸ் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கும் நிறைய பேர்லாம் யூடியூப்லேயே வந்து கிளாஸ் போடுறாங்க, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதை சார்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல் வினா, ஒரு தனிநபர் மீது சுற்றுச்சூழல் ஏற்படுத்தும் தூண்டுதல் செயல்முறை மூலம் விளக்கப்படுவது. விடை புலனுணர்வு. கீழ்கண்டவற்றில் எந்த குழு ஒவ்வொரு வகையான கல்வியும் ஆண்களுக்கு திறக்கப்படுவது போன்றே பெண்களுக்கும் திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. விடை இடைநிலை கல்விக்குழு, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். இணைந்து கற்றல் கொள்கை என்பது எவைகளை தொடர்புபடுத்துவதில் முக்கியத்துவம் பெறுகின்றதுன்னு கேட்டேன். இணைந்து கற்றல். விடை தூண்டல் மற்றும் துலங்கல். தவறி கற்றல் முறையை உள்ளடக்கிய கற்றல் விதி பற்றி கருத்து தெரிவித்தவர் யார்? விடை தாண்டைக்கு தான் நமக்கு வந்து முயன்றி தவறு கற்றல். இதை மாதிரி ஏதோ ரேர் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நேரடியான வினா வந்து கேட்பாங்க. மாணவர்களுக்கிடையே உள்ள தனியால் வேற்றுமைகளை எதிர்கொள்ளும் பொருட்டு பின் வருவனவற்றுள் எது நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்க வேண்டும்? விடை கரிக்குலம் தான், கலைத்திட்டம். ஒரு சில உண்மைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் நாம் பொது விதி கோட்பாடுகளை உருவாக்குவதற்கும் தீர்வு காண்பதற்கும் கீழ்கண்ட தர்க்க அறிவுகளில் நமக்கு எது பயனுள்ளதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இண்டக்டிவ் மெத்தட் தான், அது வந்து தூண்டுதல். மனிதநேய உளவியலின் முன்னோடி என கருதப்படுபவர் யார்? விடை மாஸ்லோ. அடுத்த வினா, கருத்து உருவாக்க நுண்ணறிவு என்பது. The conceptual intelligence means the ability to deal with ideas. யோசனைகள் கருத்துகளுடன் தொடர்பு கொள்ளும் திறன், அதான் வந்து கருத்து உருவாக்க நுண்ணறிவு.
சிறந்த கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் எதற்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், புதுமைகள் மற்றும் ஆய்வுகளுக்காக. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு, அதாவது தேசிய கல்விக் கொள்கையின் குறிக்கோள் என்ன? ஏற்றத்தாழ்வுகளை களைவது மற்றும் கல்வியில் சம வாய்ப்பு அளிப்பது. அடுத்த வினா, பேஸ் செட்டிங் பள்ளிகள் இவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. விடை, டேலண்டட் சில்ட்ரன், திறமை வாய்ந்த குழந்தைகள். செயல்பாட்டு கரும்பலகை என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை, 1987. தேசிய எழுத்தறிவு இயக்கம் இலக்காக கொண்ட வயது குழுவினர்கள் 15 to 35. முறைசாரா கல்வி திட்டம் முக்கியமாக உருவாக்கப்பட்டது. விடை, ஒர்க்கிங் சில்ட்ரன், பணிபுரியும் குழந்தைகளுக்காக. கரும்பலகை திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கியது. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு. சிறந்த அறிவுசார் மூளைக்கான OECD போட்டித் தேர்வுகளில் தற்பொழுது பயன்படுத்தப்படும் கருத்தியல் பிரெயின் ட்ரெயின், அது மூளை செலவிடுதல். கவனவீச்சை கண்டறிய பயன்படும் சாதனம் டார்ச்சிஸ்டாஸ்கோப். ஒரு மனிதனின் அடிப்படை செயல்பாடுகளான வாசித்தல், எழுதுதல் மற்றும் பேசுதல் ஆகியவை எதனை பொறுத்து அமைகின்றது? மோட்டார் ஸ்கில்ஸ், உடல் இயக்க திறன்கள். விரும்பத்தக்க நடத்தையை மேம்படுத்துவதற்காக தண்டனை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பின்வரும் கற்றல் கோட்பாடுகளில் எந்த கற்றல் கோட்பாடு வலியுறுத்துகின்றது? ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாடு. நுண்ணறிவு திறன் என்பது என்ன? விடை, பிரச்சனைகளை தீர்ப்பது. நுண்ணறிவு தேர்வுகள் எந்த பிரெஞ்சு உளவியலாளர் கருத்துகளின் அடிப்படையில் நடைபெறுகின்றது? ஆல்பர்ட் பினெட். எந்த ஆண்டு கேட்டலின் கல்ச்சர் ஃபேர் ஸ்கேல்ஸ் புத்தகம் கல்ச்சர் ஃபேர் ஸ்கேல்ஸ் எப்போ வெளியிடப்பட்டதுன்னு கேட்டேன். கேட்டலோட 1930. முன் முதிர்பருவ வயது என்ன? விடை, 19 முதல் 23 வயது வரை. சமூக மாற்றம் 5 வகையான மாற்றங்களை உள்ளடக்கியது என கூறியவர் யார்? விடை, ஜான்சன். செறிவூட்டுதல் எந்த குழந்தைகளுக்கு அளிக்கும் ஒரு வகையான கல்வி செயல்பாடாகும்? கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் குழந்தைகள். கல்வித்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்த எஜுசாட். இணைய வழி மற்றும் நேர்முக கலந்து கற்றலின் கூட்டு எவ்வாறு அழைக்கப்படும்? இந்த பிளண்டட் லேர்னிங், கலந்து கற்றல்.
தனி மனிதனின் மனப்பான்மை மற்றும் நடத்தைகளை செயலாற்றல் மிக்கதாக்குவதற்கு துணை புரிவது எந்த தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. விடை ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையேயான தொடர்பு. கீழ்கண்டவற்றுள் எது வகுப்பறை கற்பித்தலுக்கான புதுமையான அறிவுசார் மென்பொருள்? பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். கல்வியை மத்திய பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆலோசனை வழங்கியது. விடை ஸ்வரன்சிங் கமிஷன். ஸ்வரன்சிங் கமிஷன் தான் கல்வியை மத்திய பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆலோசனை வழங்கியது. அனைவருக்கும் மிக்க நன்றி.